வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த ஒரு எபிரேய தாயை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இப்பொழுது அவள் தன்னுடைய குழந்தையை நைல் நதியில் தூக்கி எறிய வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் ஆண் குழந்தைகளை நதியில் எறிந்துவிட வேண்டும் என்று பார்வோன் கட்டளை போட்டிருந்தான். ஆனால் இவளுக்கு பிறந்த மகன் ஏதோ ஒரு விசேஷத்தோடு பிறந்தபடியினாலே இந்த தாயார் தூக்கி எறிய மறுத்தாள். மாறாக 3 மாதம் அவனை மறைத்து வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் இனி அவனை மறைத்து வைக்க முடியாது என்று அவள் கண்டுபிடித்தபோது ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீலும் பூசி அந்த பிள்ளையை அதற்குள் வைத்து நதியோரமாய் நாணலுக்குள்ளே அவள் வைத்தாள். இப்பொழுது ஒரு நடக்க முடியாத அதிசயம் நடந்தது. பார்வோனின் குமாரத்தி அந்த பெட்டியையும் அந்த பிள்ளையையும் கண்டுபிடித்தாள். அந்த பிள்ளை எபிரேய பிள்ளை என்று அறிந்திருந்தும் அவனை நைல் நதியில் அவள் தூக்கி எறியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய தகப்பனாரைப் போல இல்லாமல் அவள் இரக்கமுள்ளவளாயிருந்தாள். ஆகவே தன் தகப்பனாருக்கும் கீழ்ப்படியாமல் அந்த பிள்ளையை எடுத்து மோசே என்று பெயர் கொடுத்து தன்னுடைய வீட்டில் அவனை வளர்த்தாள். இந்த அசாத்தியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தர்தான் இதை செய்தார் என்று நமக்கு நிரூபிக்கின்றது. எந்த மனிதனும் தன்னுடைய கற்பனையிலும் இதை செய்திருக்க முடியாது. இஸ்ரவேலின் வருங்கால இரட்சகரை ஆண்டவர் பார்வோனை வைத்தே வளர்த்தெடுத்தார். ஆனால் இந்த மோசே ஒரு நாள் எகிப்தியன் ஒருவனை கொன்று போட்டான். ஆகவே எகிப்தை விட்டு ஓட வேண்டியதாகிவிட்டது. மீதியான் என்ற இடத்திற்கு மோசே ஓடிப்போனான். நல்ல விதமாக ஒரு குடும்பம் அவனை ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் இது முழுவதும் மோசேக்கு அவமானமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. எகிப்தில் ஒரு பிரபுவாக அவன் இருந்தான். ஆனால் இப்பொழுது இன்னொருவர் வீட்டில் அகதி போல தங்கி கொண்டிருந்தான். ஆனால் நாம் ஒரு கேள்வி இப்பொழுது கேட்கலாம். ஏன் மோசே அந்த எகிப்தியனை கொன்று போட்டான்? அவனுக்கு அடக்க முடியாத கோப சுபாவம் இருந்ததா? இல்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் என்று போடப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய சகோதரர்களுக்கு தான் விடுதலையாக்க வந்தவன் என்று காண்பிக்கும் பொருட்டு அந்த எகிப்தியனை அவன் கொன்று போட்டான். பாருங்கள், மோசே நல்ல மனிதன்தான். பாடுபடும் தன் மக்களுக்காக உண்மையாக கரிசனையை கொண்டவன்தான். அவர்களை எப்படியாகிலும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவன்தான். அதற்காக தான் தன்னுடைய சகோதரர்களை பாடுபடுத்தின ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான். ஆயினும் மோசேக்கு தெரியாத ஒரு காரியம் இருந்தது. அது என்னவென்றால், இவ்வளவு பெரிய காரியத்திற்கு அவன் மட்டும் போதாது என்பதுதான். அவன் மட்டும் இந்த வல்லமையுள்ள பார்வோனை தகர்த்து கீழே தள்ள முடியாது. இந்த வல்லமையான பார்வோனிடத்திலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்க கர்த்தரால் மாத்திரமே முடியும் என்பதை மோசே அன்று அறியவில்லை. நண்பர்களே, நம்மைப் போலதான் மோசேயும் தன்னால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று நினைத்தான். இந்த காரியத்தில் மோசேயின் தாயார் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாய் இருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளையை இனிமேலும் மறைத்து வைக்க முடியாது என்று அவள் அறிந்தபோது தண்ணீர் நுழையாத ஒரு பெட்டியை செய்து தன்னுடைய குழந்தையை அதன் பெட்டியில் வைத்துவிட்டு கர்த்தருடைய கரத்தில் விட்டுவிட்டாள். கர்த்தர் மீதியை பார்த்து கொண்டார். நண்பர்களே, நீங்களும் நானும் கூட
நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு நாம் செய்த காரியங்கள் போதாது என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியுமா? தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு, ஆகவே தேவன் மேலே சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியுமா? நண்பர்களே, வெற்றி என்பது நாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம் என்பதை பொறுத்தது அல்ல, நாம் நம்முடைய பலவீனங்களை எவ்வளவு தூரம் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. இஸ்ரவேலினுடைய அடிமைத்தனத்திற்கு உண்மையான தீர்வு எப்படி என்பதை இந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்கள் கூறுகின்றது. 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. 24ஆம் வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். நண்பர்களே, இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திற்கான உண்மையான தீர்வு மோசே அல்ல, தேவனே. அவர்தான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார். அவர்தான் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர் பார்த்தார், அவர் கரிசனை கொண்டார். தேவனால் மாத்திரமே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடிந்தது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.